பேக் டு அவர் சேனல் உங்கள் சத்யா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்கிட்ட, ரொம்ப நாள் ஆச்சு அம்மா ஏன் மொட்டை அடித்தாங்க, அதுக்கான ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் இன்றைக்கி தான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அதோட ரீசன் அம்மா இருக்காங்க, அவங்ககிட்டயே கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா நீ மொட்டை அடித்த மொதல் ஒரு ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய். உன்னை கேட்டவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லு. நான் தான் சத்யா அம்மா, ரேணுகா அம்மா. ரெண்டு பேரும் என் பிள்ளைங்க தான். ரேணுகா மை லவ் ரேணுகா சேனலில் இருக்கிறது என் சின்ன பொண்ணு, சத்யா சேனலில் இருக்கிறது என் பெரிய பொண்ணு. எதனால் மொட்டை அடிச்சிங்க? எங்கள் பெரிய பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும், திருப்பதிக்கு போய் நான் மொட்டை கொடுக்கணும், நான் கடவுள் திருப்பதி பெருமாள் கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படியே தடங்களாகி போயிட்டே இருந்தது. பூ முடி 3 வாட்டி கொடுத்தேன். எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, 2ம் பொம்பளை பிள்ளை தான். எனக்கு முருகன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு முருகனே வந்து பிறக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் மனசில் வச்சுருந்தேன். ஆனால் எல்லாருமே சொன்னாங்க, இல்லை பொம்பளை பிள்ளைன்னாங்க. இல்லை எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும், ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரி வந்து என் பொண்ணுக்கு ஒரு இது பிரசவ டைமில் ரொம்ப பிரச்சனை, பெரிய பிரச்சனை. கரண்ட்டு கிடையாது, மழை, இடி, மின்னல். 4 டார்ச் வெளிச்சத்தில், செல்லோட டார்ச் வெளிச்சத்தில் என் பேரன் பிறந்தான். என் பேரன் பிறப்புக்கு நான் எங்கள் அம்மா தான் என் பேரனையே நாங்கள் வெளியில் எடுத்தோம். டாக்டர் கிடையாது, யாரும் கிடையாது. ஒரே ஒரு நர்சம்மா தான், சின்ன ஹாஸ்பிட்டலு. ஏன்னா பிரசவத்துக்கு பார்க்குறவங்க ஹாஸ்பிட்டல் அது. அந்த நேரம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியாத, எனக்கு முருகனை தவறையும் நான் கும்பிட்ற அந்த பெருமாளை தவறையும் எனக்கு எந்த வழியும் கிடையாது. எனக்கு நல்லபடியாக ஆணும் போனோம், என் பிள்ளைக்கு நல்லபடியாக குழந்தை பிறந்தா போகணுன்ட்டு நானும் எங்கள் அம்மா தான் என் பொண்ணுக்கு பிரசவம் பார்த்தோம். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் நான் வேண்டின மாதிரியே எனக்கு முருகன் மாதிரியே எனக்கு ஒரு பையன் எனக்கு கிடைச்சான். என் வாழ்க்கை, என்னோட வாரிசு இதுதான், என்னோட உயிர், என் உலகம் எல்லாமே என் பேரன் தான். என் 2 பொண்ணுங்களுக்கு அப்புறம் எல்லாமே என் பேரன் மட்டும்தான் எனக்கு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே என் சம்பாதனையாக இருக்கட்டும், என் எல்லாமே என் பேரனுக்கு அப்புறம் தான் எல்லாமே. ஆனால் அதனால சரி முடி கொடுக்கலாம்னு நினச்சினா ஒரு சின்ன பிரச்சனையாக அப்போ வேண்டிக்கிந்தா ஒரு சின்ன எங்கள் பொண்ணோட வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. ஒரு சமயம் நம்ம இதனால கூட இருக்கலாமோ அப்படின்னு என் பொண்ணுங்களுக்கு யாருக்குமே தெரியாது. என் மருமகளுக்கோ என் பொண்ணுங்களுக்கோ எங்கள் அம்மாவுக்கோ யாருக்குமே தெரியாது நான் முடி கொடுக்க போகிறேன்னு. போனேன், கீழ்த்திருப்பதியில் போயிட்டு அந்த பெருமாளுக்கு கொடுத்துட்டு என் பொண்ணுக்கு இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதுங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் போய் முடி கொடுத்துட்டு வந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. இதனால தான் நான் முடி கொடுத்தேன், இதனால தான் நான் பண்ணேன்ட்டு என் பொண்ணுங்களுக்கும் தெரியாது, என் மருமகளுக்கும் தெரியாது. இது நான் இப்போ ஓப்பனாக என் மனசை திறந்து என் பொண்ணு கேட்டதுனால, ஒருத்தவங்க கேட்டாங்கம்மா நீ சொல்லி எதனால் முடி கொடுத்த அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னதுனால நான் உண்மையை இப்போ நான் எல்லாத்தையும் உடச்சிருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நான் அம்மா இப்படி அப்படின்லாம் கிடையாது. என் 2 பொண்ணுங்களுக்கோசம் என்னோட குடும்பம் 4 பேர் என் பேரனோட சேர்த்து. மற்றபடி வேறு என் 2 பொண்ணு, எனக்கு 2 மருமனுங்க, என் பேரன். இதுதான் என் குடும்பத்தில் இருக்கிற 4. அவ்வளோதான். அதுதான் காய்ஸ், மொட்டை அடித்த வீடியோ ஏன்னு கேட்டிங்க, அதுக்கு ரீசனும் சொல்லியாச்சு. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, அம்மாண்ட கேட்டுருவோம். வேலை செய்கிறேன் நான் வந்து வீட்டு வேலை தான் செய்கிறேன், சமையல் வேலை. ஒரு வீட்டில் வந்து எனக்கு ஒரு 5000 ரூபா சம்பளம், இன்னொரு வீட்டில் ஒரு 4000 ரூபா சம்பளம். 2 வீட்டில் போய் சமையல் பண்ணிவிட்டு காலையில் 6 மணிக்கு போனோன்னா 10 மணிக்கு 2 வீட்டில் சமையல் வேலை முடிப்பேன். முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். அதோட வீட்டில் இருக்கிற வேலையை பார்ப்பேன். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. நாங்கள் இருக்கிறது சின்ன வீடு. இங்கே இப்போ தான் நானும் அம்மா கூட தான் இருந்தேன். இப்போ தான் வீடு கட்டிட்டு மாமியார் வீட்டில் இருந்தோம். அப்புறம் ஒரு வருஷம் இங்கே வீட்டுக்காருக்கு வேலை இல்லைன்ட்டு மெட்ராஸ் வந்தோம். இப்போ தான் அங்கே போகணுமே. அதனாலவே கொஞ்சம் நாங்கள் அங்கே போனதுலேருந்தே அம்மா தம்பிலாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அங்கேயும் ஒரு வீடு கட்டணும், அது எல்லாமே நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அவள் தான். வேறு எதாவது சொல்கிறதா தான் சொல்லுமா. வேறு என்ன இருக்குது, என் உலகமே இவங்க தான் இருக்காங்களே. இவளுக்கு வேறு என் தங்கச்சி தான், இவளுக்கு கல்யாணம் பண்ணணும். சின்ன பொண்ணு, இது என் பெரிய பொண்ணு. என் 2 தான் என் உயிரை, வேறு எதுவுமே கிடையாது. எனக்கு சொத்து. அப்போ தர்ஷன் வேணாம் பொழுது தனியாக போயிட்டான், அவங்க அப்பா கூட போயிட்டான். என் சொத்துங்க இதுங்க 2 மட்டும்தான். நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். வாழ்க்கையில் எந்த சுகமும் பட்டது கிடையாது. என் 2 பிள்ளைங்களை தவிர எனக்கு நான் எந்த பெருமையும் நான் எடுத்தது கிடையாது. 2 நாங்கள் வந்து ஃபேமிலி கூட்டு ஃபேமிலியாக தான் இருந்தோம் அம்மா வீட்டில். அதுக்கப்புறம் எங்கள் பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. நான் அதுக்கப்புறம் என் பெரிய பொண்ணு அங்கே இருந்தால் நம்ம என்ன கொடுத்தாலும் அது பேர் வராதுன்னுட்டு நான் பெரிய பொண்ணை விட்டுக்கிட்டு நான் தனியாக என் சின்ன பொண்ணு மாமாவோட எல்லாருமே
ஒன்றா தான் இருந்தோமே. இப்போ தான் எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சோ, கல்யாணம் ஆகி 1 மாதத்துல அம்மா தனியாக வந்துட்டாங்க. அங்கேருந்து இங்கே வந்துட்டு இருந்தோம். அதோட இங்கேயே வந்து 1 வருஷம் தான். அதுக்கப்புறம் இப்போ அங்கேயே போயிட்டு அம்மா மெட்ராஸில் இருக்காங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். பாய் பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மாதிரி கைஸ் யாரும் கஷ்டப்பட்டவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் இதை மாதிரி உங்கள் 2 பொண்ணை வச்சு நான் கஷ்டப்பட்டிருக்கேன், நான் வாழ்க்கையில் இப்படிலாம் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் உண்மையாலுமே கஷ்டப்பட்ட என்ன மாதிரி ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா யாருக்கும் வரக்கூடாது. என் 2 பொண்ணுங்களுக்கு மாதிரி தான் எல்லாருமே. 2 பொண்ணுங்களுக்கு ஏன் கஷ்டம் வரக்கூடாது. இருந்தாலும் சொல்கிறேன், அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களும் கஷ்டப்பட்டவங்க தான் அப்படின்ட்டு. நாங்கள் போஸ்ட் கொடுத்து இப்படி தான் இதுதான் என் உலகம், என் வாழ்க்கை. இப்படி வைமா. லைக் பண்ணுங்க.